இன்று வளர்பிறை சஷ்டி. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த முருகனோட அருளால் மட்டுமா தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. ஹாய், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய 3ஆம் படை வீடான பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முருகனோட அருள் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம மேலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, சாமியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கேமரா அலௌடு இல்லை. இருந்தாலும் நம்ம சீக்கிரட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். என்னால் முடிஞ்ச வரையும் கவர் பண்ணியிருக்கேன். இடும்பர் கோவில் இவன் கீழே இருக்கிறாங்க. அப்படியே படியில் இறங்கி வந்துட்டு நைட் டைம்ன்றனால கீழே வியூஸ் வந்து நல்லா இருந்துச்சு, லைட் வெளிச்சம் அதெல்லாம். ஒரு சிறிய உண்மை சம்பவம். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்திருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அங்கங்கே தேடியும் ஏதோ ஒரு காரணத்தினால வேலை கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்குது. அப்போது ஒரு நாள்லேருந்து எப்பவும் போல் அவர் வேலைக்கு வேலை தேடி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே முருகர்கிட்ட சாமி கும்பிட்டு திருநீர் பூசிட்டு போடா, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனா அதெல்லாம் அவன் நம்பிக்கை இல்லாத மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானும் டெய்லி தேடிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் கிடைக்க மாட்டேது, இதெல்லாம் ஒரு நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா வற்புறுத்தி வச்சு விட்றாங்க திருநீர் நெத்தியில். போகிற வழியில் வந்து அவரோட பைக் வந்து ஒரு கார் மீது வந்து மோதி லைட்டாக கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் கார்காரர் வந்து வெளியில் வந்துட்டு, ஏப்பா பார்த்து வரலாம்ல அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவரும் மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அங்கே ஒர்க்கு பிளேஸ்க்கு போகிறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிட்டார். அன்றே அந்த காரில் போனவருக்கு ரொம்ப நாளாக வழக்கில் இருந்த ஒரு சொத்து பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இதை எப்படி அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, வழியில் வந்து அவரை பார்த்ததுனால அப்படின்ற மாதிரி. ஸோ மறுநாள் வந்து அவர் வர்ற வழியிலேயே, அவர் வர்றதுக்கு முன்னாடியேவும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் அதே டைமுக்கு வந்திருக்கிறாரு. பைக்கில் வர்றவர், வேலை தேடி வர்றவர் வந்து அந்த டைமுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ அவரை பார்த்து பேசியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் உங்களை பார்த்துட்டு போனதுனால தான் எனக்கு இந்த மாதிரி நல்லது நடந்திருக்கு, அதனால் உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு பணம் காசெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அவர் காரில் வந்தவர் சொல்கிறாரு, சரி நான் உங்களுக்கு வந்து வேலை தர்றேன், நீங்கள் வந்து நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் டெய்லி வேலைக்கு வரும்போது நெத்தியில் நிறைய திருநீர் வச்சுட்டு வரணும். ஏன்னா நான் உங்கள் திருநீர் அணிந்த முகத்தை பார்த்துட்டு போனதுனால தான் எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு அவர் அந்த மாதிரி எடுத்துருக்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. முருகருடைய திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்றத புரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இது உண்மையிலே நடந்தது. திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா அப்படின்றது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான உண்மை. இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் தங்கத்தேரை பார்க்க முடியுமோ அப்படின்ற ஒரு டவுட்லேயே வேகமாக வந்தோம். கரெக்டாக நாங்கள் வந்து ரீச் ஆகிறோம். தங்கத்தேர் வந்து அப்போ தான் உள்ளே எடுத்து வைக்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டோம், தங்கத்தேரை பார்த்தோம். கடைசி செகண்டில் பார்த்தோம். மனசார பிரார்த்தனை பண்ணோம், நல்ல மனசார வேண்டிட்டு வந்தோம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவா. அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இதுதான் முருகர் கோவில். மேலே மலைக்கு ஏறுறதுக்கான அடிவாரம். நீ இறங்கி வர்றது இந்த பக்கம், ஏறி போகிறது அந்த பக்கம் இருக்குது. நீங்கள் முருகர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்றத ஒரு ஓம் சரவணபவா இல்லை அரோகரா அப்படின்ற ஒரு கோஷத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.